மக்களை என்ன பண்ணுதிய? ஏன் இப்படி செய்திய? அது என்ன அந்த ஜாக்கெட்டுல பின்னாடி கல்யாண ஜாக்கெட்டு, ரிசப்ஷன் ஜாக்கெட்ல சாமி ஃபோட்டோவ வரையிறது, கோபுரங்கள வரையிறது. இவன் கூரை வீடா இருந்தா கூட சாமிக்கு முக்கியத்துவம் குடுத்து ஒரு மாடத்த வச்சிருப்பாங்கம்மா. நீங்க இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டா சட்டிப்பாடிலலாம் வருவீங்க போல இருக்கு ஆத்தா. என்னம்மா இப்படி செய்திய? ஒரு சாமிக்கு ஒரு மரியாதை வேணாமா? சாமின்னா என்ன? நமக்கு மேல ஒரு சக்திய குடுத்து, ஒரு அறிவ குடுத்து, சாமிய கும்பிட்டா நமக்கு ஒரு ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது, ஒரு நிதானம் கிடைக்குது, ஒரு அமைதி கிடைக்குது, ஒரு பொறுமை கிடைக்குது. ஒரு நல்ல குணம் கிடைக்குது. ஒரு நம்பிக்கை. நம்ம பாட்ட முப்பாட்டா அப்படித்தான் சொல்லிக் குடுத்தா, நம்ம அப்படித்தான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறோம். எல்லா தெய்வத்தையும் நம்ம அப்படித்தான் வணங்குறோம். யாரையும் ஒதுக்கி வைக்கல. தெய்வங்கள்னாலே முக்கியத்துவம். அத ஏம்மா நீங்க ஜாக்கெட்ல வரையிறீங்க? கல்யாணம் பண்ணிட்டு போற மாப்பிள்ளைக்கு மூடு வராது போல இருக்கம்மா. இந்த மாரி முதுகுல வந்து நீங்க படம் காட்டி வரையிறது நல்லாவாம்மா இருக்குது? எத எத எங்க வைக்கணும்னு ஒரு விவஸ்தை வேண்டாமா? அத எந்த டைலர்காரன் படம் போட்டு வரைஞ்சு காமிச்சானோ தெரியல. எல்லாரும் முதுகுல கோபுரம் கட்டுறதும், சாமி மூஞ்ச வரையிறதும். எனக்கு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும்மா. அப்படி பண்ணாதீங்கம்மா. தமிழ் கலாச்சாரமே போகுதும்மா. அப்படி செய்யாதீங்கம்மா. நல்லா இல்ல.